بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் ஒவ்வொரு புதன்கிழமையும் உசூலுல் ஃபிக்ஹ் என்ற இஸ்லாமிய சட்ட விதிகளை பற்றி நம்ம அறிந்து வருகிறோம். அதில் கடைசியாக எந்த விதியை பார்த்து வருகிறோம் என்று சொன்னால், சில சட்டங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு மட்டும் பிரத்யேகமாக அல்லாஹ் கொடுத்துருப்பான். அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பொது சட்டமாக ஆக்கிடக்கூடாது, அதை கண்டறியணும். ஆய்வு செய்யக்கூடியவங்க ஒரு ஹதீஸை பார்த்த உடனே இது பொதுவாக ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ளதா என்று பார்க்கணும். ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ளது என்பதற்கு அந்த ஹதீஸில் இருந்தே அல்லது தக்க காரணத்தோடு ஆதாரம் கிடைக்கும் என்று இருந்தால் அதை நம்ம அனைவருக்கும் உள்ளதை ஆக்காமல் அது ரசூலுல்லாஹ்வுக்கு உள்ளது, நம்ம அதை பற்றி பேசக்கூடாது, நமக்குள்ள சட்டம் என்னன்னு போயிடணும். இது நம்ம இந்த விஷயத்தான் பார்த்து வர்றோம். இந்த இடத்துல சில விஷயங்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சில ஹதீஸுகள் வரும், அதை பார்த்தாலேயே ஹதீஸ் மாதிரி இருக்காது. ஆனாலும் அதை மறுக்க முடியாமல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இது நல்லா தான் இல்லை, இருந்தாலும் இது அது மட்டும் அவருக்கு மட்டும் தனி சட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மழுப்புவாங்க. அப்படி மழுப்புற ஒரு விஷயத்தை தான் நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்னு கேட்டால், இப்போ சாலிம் என்பவர் ஒரு இளைஞராக இருக்கிறாரு. அவர் சஹலாங்கிறவங்க வீட்டில் அவங்க பிள்ளைய எடுத்து வளர்த்துக்கிட்டு வர்றாங்க. அப்புறமேலே உங்கள் விளையாட்டு ஒரு கட்டளை வந்துருச்சு, இனிமேல் வளர்ப்பு பிள்ளை கிடையாது, பெத்தா மட்டும்தான் பிள்ளை, நீங்கள் வளர்த்தவங்கெல்லாம் மகரமாக ஆக மாட்டாங்க, ஒரு அந்நிய ஆணை போல தான் அவங்கள ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சட்டம் வந்த பிறகு, அவர் வீட்டில் பழக்கமாக போயிட்டு இருந்தார்ல, வீட்டுக்குள்ளே ஒரு ஆளாக இருந்தார்ல, அது இல்லைன்றவுன்னு அவங்களுக்கு ஒரு பாதிப்பாக இருக்கிறது. அந்த ஹதீஸில் உள்ள வாசகப்படி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அந்த மாதிரி இருக்குது, அவர் ஒரு இளைஞர் ஆகிட்டார், நான் என்ன செய்கிறதுன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, நீ அவருக்கு பால் ஊட்டிடு, பால் ஊட்டினா உரிமையாளே உனக்கு அவருக்கு நீ ஹராம் ஆயிடுவ, தாயாகிடுவாய், தாய்ங்கிற வகையில் தாயோட புள்ள தனியாக இருக்கிற தப்பா அப்படி வந்துடும் என்று சொன்னாங்கன்ற ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க. இது ஹதீஸுன்னு வச்சு கொண்டால், அந்த ஹதீஸுன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இதன்படி சட்டம் சொல்லணும். எப்படி சட்டம் சொல்லணும்? ஒரு பெண் இருக்கிறாங்க, அவங்க ஒருத்தர் ஒரு இளைஞர் வீட்டு புள்ள மாதிரி வச்சுக்கிற விரும்புகிறாங்க, பிள்ளை கிடையாது சிலாத்தில். அப்போ என்ன செய்யலான்னா, வாப்பா என்கிட்ட பால் குடிச்சிரு, நீ எனக்கு பிள்ளை ஆயிடுவ அப்படின்னு சொல்லிட்டா, அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு வரலாம் போகலாம், பெத்த பிள்ளை மாதிரி ஒரு அந்தஸ்து வந்துடும்னு ஃபத்வா கொடுக்கணும்ல. அவங்களுடைய விஷயத்தில் வந்துருமோன்னு பயந்துக்கிட்டு ஃபத்வா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது ரசூலுல்லாஹ்ட்ட வந்தால், ரசூலுல்லாஹ்ட்ட உள்ளது முன்மாதிரி தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது நமக்கு முன்மாதிரியாக தானே இருக்கணும். அவங்க இதை செஞ்சுட்டாங்கன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இளைஞரை போய் ஒரு பெண்ணிட்ட பால் குடிக்க சொன்னாங்க என்பதை சரியான செய்தி என்று நம்ம தவறான செய்தி இட்டுக்கட்டப்பட்டது நம்ம சொல்கிறோம். சரியான செய்தி என்று ஒருவர் சொல்வார்களேயானால் அதன்படி வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணுமா இல்லையா? கடைப்பிடிக்கிறது மார்க்கத்தில் அனுமதின்றாவது சொல்லணுமா இல்லையா? இப்போ இது என்ன நிலைமை ஏற்படும்னு கேட்டால், ஒரு இளைஞன் ஒரு பெண்ணோட தனித்து இருக்கிற போது மாட்டிக்கிட்டான்னு வைங்க, அவன் என்ன சொல்லுவான்? இப்போ தாங்க பால் குடித்தேன், எங்கள் அம்மாவை போயிட்டாங்கன்றான். நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸு அமுலுக்கு வந்தால் என்னவாயிரும்னு கேட்டால், பால் குடித்தா தாயாயிருவாங்கல்ல. அப்போ அவன் என்ன செய்வான்? தனியாக மாட்டிக்கிட்டான்னு வைங்க, ஏன்டா இந்த அம்மாவோட நீ இருக்கிறேன்னு கேட்டால், இப்போ தாங்க பால் குடித்தேன், எங்கள் அம்மா ஆகிட்டாங்க அப்படின்னு ஒருவன் சொல்வானேயானால், நீங்கள் இந்த ஹதீஸை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் அவனுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இதுக்கு என்ன பதில் உங்களுக்கு சொல்ல முடியும்? பதில் சொல்ல முடியாது. அவங்களும் மறுக்கத்தான் செய்கிறாங்க, மறுக்கத்தான் செய்கிறீங்க. நீங்கள் இது நடந்து இருந்ததை நீங்கள் நம்பினால், ரசூலுல்லாஹ் செஞ்சதை நீங்கள் செய்கிறதுக்கு ஏன் தயங்கணும்? ரசூலுல்லாஹ் ஒரு ஆளுக்கு சொன்ன மாதிரி நீங்கள் சொல்வதற்கு அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் வந்தாங்க. இது சரியான சட்டம் என்று நீங்கள் கருதினீர்களேயானால் என்ன செய்யணும்? அந்த மாதிரி செய்ய வேண்டியதானே. ஒரு வெளிநாட்டுக்கு போக போகிறீங்க, ஒரு பையன் இருக்கிறான், வேலைக்கு வச்சுருக்கிறீங்க, வெளிநாட்டுக்கு போன பிறகு நம்ம மனைவியோட தனித்திருப்பான், அது சரியாக வராது, இந்த பையன் மனைவி நீ பால் குடிச்சிக்கப்பா, நீங்கள் அம்மா ஆயிடுவீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போகலாமான்னு கேட்டால் நீங்கள் என்ன 10 ரூபா கொடுக்கணும்? போகலாமே, இந்த ரசூலுல்லாஹ் போய் அப்படி சொல்லணுமா இல்லையா? அவங்களும் நம்புகிறோன்னு சொல்லிட்டு நம்பாமல் இருக்கிறாங்க. நம்புகிறோன்னா நம்புறதுன்னா நடத்தணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் கையை உயர்த்தினாங்க, நம்புறீங்கள?
தக்பீர் கட்டும்போது நீனும் உயர்த்தணும்ல. அவர் ரசூல்லா செஞ்சாங்கன்னு நீ ஒன்றை ஏற்றுக்கொண்டாயானால் அதனுடைய அடிப்படையில் நீ என்ன செய்யணும், வாழ்க்கையில் நீ வந்து அதை நடைமுறைப்படுத்தணும். கட்டாயமாக நீ செய்யாட்டா கூட செய்கிறதுக்கு அனுமதி உண்டாவது சொல்லணும். நீ என்ன செய்யணும், அப்படி செய்யலாம். ஒரு இளைஞன் ஒரு பெண்ணிடத்தில் பால் குடித்து விட்டு அவங்க தனியாக இருக்கலாம் என்று சொல்வாயானால் இதுக்கு பேர் தானே விபச்சாரம்ங்கிறான் உலகத்தில். அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இஸ்லாம் அனுமதிச்சுன்னு காட்ட வர பொய். இது இந்த சாலிம் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து பச்சை பொய். என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்போ இதை ஏற்றுக்கிறவும் வேணும், நீ செய்வியான்னு நாளைக்கு கேட்டுருவான், அதுக்கு பதில் சொல்ல வேணும் என்று ரெண்டு பதிலை யோசிக்கிறாங்க. எப்படி யோசிக்கிறாங்கன்னு கேட்டால், இது சாலிமுக்கு மட்டும் உள்ளது, அப்போ எங்கள்கிட்ட நாங்கள் நடைமுறைப்படுத்த தேவையில்லை, இது சாலிம் என்பவருக்கு மட்டும் உள்ள சிறப்பு சட்டம் அப்படின்ட்டு ஒரு பதிலை போடுவாங்க. அப்போ போட்டால் என்ன செய்வாங்க, நம்மளை கேட்க முடியாதுல்ல, ஏங்க இந்த மாதிரி நீங்கள் சாலிம் மாதிரி நீங்கள் ஃபத்வா கொடுப்பீங்களா? ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து கேட்குறாரு, நான் ஒரு பெண்ணு வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க, அந்த பையனை நான் பிள்ளை மாதிரி நினைக்கிறேன், எங்கள் வீட்டில் வச்சுக்கிற வீட்டுக்குள்ளே படுக்கிற வரைக்கும் அவனை வச்சுக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன், வீடு முழுதும் சுற்றி வரேன்னு ஆசைப்பட்றேன், ஆனால் வந்து மார்க்கப்படி தடை இருக்குது, இதுக்கு என்ன ஃபத்வான்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்யணும், அது ஒரு பஞ்சாயத்து மணி ஒரு பால் கொடுத்துருமா, சரியாக போச்சு, மகனாயிருவான்னு நீங்கள் கொடுப்பீங்களான்னா கொடுக்க மாட்டீங்க. கொடுக்காமல் இருக்கிறதுக்கு என்னப்பா இந்த ஹதீஸ் இருக்குது, அது சாலிமுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சாலிமுக்கு மட்டும் நீ சொல்வாயானால் சாலிமுக்கு மட்டும்னு எதை வச்சு நீ எடுத்தாய்? ரசூல்லாவுக்கு மட்டும்னு சொல்கிறதுக்கு நம்ம ஆதாரம் காட்டுறோமா இல்லையா? ரசூல்லாவுக்கு மட்டும்னு பல சட்டங்களை உங்களுக்கு நாங்கள் எடுத்து காட்டினோம். அந்த சட்டத்திலேயே ரசூல்லாவுக்கு மட்டும்னு அந்த வாசகம் இருக்கும். இது எனக்கு தான் உங்களுக்குலாம் இல்லை அப்படிங்கிற கருத்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ அதிலிருந்தே பெறப்படும். அப்படி தான் இருக்கும். ஆனால் இதில் சாலிமுக்கு மட்டும்தான் ரசூலா சொன்னாங்களா? சாலிமுக்கு மட்டும்தான் சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னா தானே சாலிம் உள்ளது மட்டுமா? அல்ல, எனக்கு மட்டும்தான் இதை ரசூல்லா சொன்னார்கள், எனக்கு மட்டும் என்று சொல்லி சொன்னார்கள் அப்படின்னு காட்டினா தானே பிரத்யேக சட்டமாகும். அப்போ சாலிமுக்கு மட்டும் உள்ள பிரத்யேக சட்டம்னு நீங்கள் சொல்கிற காரணம் என்னன்னு கேட்டால், இதை நம்பவும் முடியலை, நம்பாமல் இருக்கவும் முடியலை. நம்புனான்னு சொன்னால் நீ ஃபத்வா கொடுப்பியான்னு கேட்போம், ஃபத்வா கொடுப்பான்னு கேட்குறாங்க, இது ஒரு கேள்வியான்னு கேட்குறாங்க. இதாண்டா கேள்வி, ஃபத்வா கொடுக்குறான்னு தான் கேட்போம். நீ ஒரு ஹதீஸை சரின்னு எடுத்துக்கொண்டாயானால் ஃபத்வா கொடுக்குறான்னு தான் கேட்போம். ஃபத்வா கொடுப்பதற்கு தான் ஹதீஸை இப்படி கேட்டால் அதை ஒரு பெரிய தப்பான கேள்வி மாதிரி கேட்குறாங்க. இப்படி ஹதீஸு சரி என்று சொன்னால் நீங்கள் இப்படி ஃபத்வா கொடுப்பீர்களா என்று கேட்குறார்கள். ஆமாம், அப்படி தானே கேட்கணும் ஹதீஸுன்னா. அப்போ வந்து ஃபத்வா கொடுக்க இயலலை. ஃபத்வா கொடுக்க இயலனா அப்போ எப்படி தப்பிக்கிறது? ஹதீஸ் இருக்க, இதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணுமே. என்ன சொல்லணும்? இது சாலிமுக்கு ஹாஸு, சாலிமுக்கு ஹாஸுன்னு சொல்வீர்களே, ஆனால் அப்போ அந்த ஹாஸுக்கு ஆதாரம் காட்டுங்க. காட்ட முடியாது. சரி, ஹாஸு என்பது வந்து எதிரெல்லாம் ஹாஸு வரும்? ஹாஸு இருக்குது, மார்க்கத்தில் ஹாஸு இருக்குது. சில தனி நபர்களுக்கு சிலருக்கு ஹாஸு இருக்கலாம். அப்படி இருந்தால் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க, உனக்கு மட்டும், வேறு யாருக்கும் இல்லை அப்படின்னு செய்வாங்க. அந்த குர்பானி கொடுக்கும்போது ஒருத்தர் என்ன செய்வார், வந்து சின்ன வயசு ஆட்டை பிடிச்சி அறுத்து போடுவார். அப்போ பெரிய பெருநாள் தொலைக்கு முன்னாடி அறுத்து போடுவார். அப்புறமேல் பார்த்தா பெருநாளைக்கு முந்தி அறுக்கக்கூடாதுன்னு தெரியும். அல்லாஹ்வுடைய தூதரே, என்கிட்ட ஒரு ஆடு நான் அறுத்துவிட்டேன், பெருநாளைக்கு முந்தி அறுத்துட்டேன், இப்போ என்கிட்ட குட்டி ஆடு தான் இருக்குது, அது குர்பானியுடைய வயசுக்கு வரல, அதை நான் அறுக்கலாமான்னு அவர் கேட்பார். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அறுத்துக்க, ஆனால் யாரும் இப்படி உனக்கு மட்டும் தான் அது. அவர் சட்டம் தெரியாத நேரத்தில் அவருக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அதை சொன்னாங்க, அவருக்கு மட்டும்னு சொன்னாங்க. அதில் நீ அவருக்கு மட்டும்னு சொன்னால் அதில் எந்த தப்பும் கிடையாது. ஏன்னு கேட்டால் அதில் வந்துருச்சு, உனக்கு இதுக்கு பிறகு வேறு யாருக்கும் இதை லாயுஜி கூடாதுன்னு வேறு சொல்லிடுவாங்க. அப்படி சொன்னால் நீ ஹாஸுன்னு சொல்லலாம். ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ளதுன்னு சொல்வதாக இருந்தால் அப்படி சொன்னால் தான் ஹாஸுங்கணும். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ளது என்ற ஒரு பதிலை சொல்லி தப்பிக்கிறாங்க. எப்படி? இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள அவங்களும் தயாராக இல்லை, ஆனால் ஏற்றுக்கிட்ட மாதிரி சொல்லி கொண்டு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்குன்னா என்ன பண்ணணும்? ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும், அந்த சாலிமுக்கு மட்டும் சொன்னாங்க, எங்களுக்கெல்லாம் அது கிடையாது, நாங்களாம் அப்படி செய்யக்கூடாது சார், எங்களுக்கெல்லாம் ஒரு பொதுவான சட்டம், சாலிம் கொண்டு சிறப்பு சட்டம்னு சொல்வார்கள். அப்போ சிறப்பு சட்டம்னு சொன்னால் அது வந்து சரி இல்லை. சரி, சிறப்பு சட்டத்துக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால் அவங்க ஒரு ஆதாரம் காட்டுவாங்க. சிறப்பு சட்டத்துக்கு ஆதாரம் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால்,
ஆயிஷா நாயகி சம்மந்தப்பட்ட, அதாவது ஒரு பொய்க்கு இன்னொரு பொய்யை கொண்டாந்து முட்டு கொடுத்து என்ன செய்கிறது, இன்னும் கொஞ்சம் கேவலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்துமாக என்ன செய்கிறாங்க, அவங்க பதில் சொல்கிறாங்க. என்ன பதில் சொல்கிறாங்கன்னு கேட்டால், இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். என்ன ஹதீஸ்ன்னு கேட்டால், முஸ்லீமில் வந்து 1454 நம்பர் வித்தியாசப்படும். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், உம்மு சலமா அறிவிக்கிறாங்க. உம்மு சலமா யார்? ரசூலுல்லாவுடைய ஒரு மனைவி. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அபா சாயிரு அஸ்வாஜின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவுடைய எல்லா மனைவியர்களும் நிராகரித்து விட்டார்கள். யுதுஹில்ன அலைஹின் அகதன் பி தில்கரலாத்தி, இந்த மாதிரி வயசில் பால் கொடுத்து விட்டு ஒருவரை உள்ளே அனுமதிப்பதற்கு ரசூலுல்லாவுடைய எல்லா மனைவி மறுத்து விட்டார்கள். ஆயிஷா நாய்க்கு மட்டும் அதை செய்யணுங்கிறாங்க. ஆயிஷா நாய் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதில் எழுதி வைக்கிறாங்க, ஆயிஷா நாய் மேலே ஒரு களங்கம். ஆயிஷா நாய்கிட்ட ஒரு இளைஞர் வந்து போயிட்டு இருந்தாராம். இளைஞர் வந்து போயிட்டு இருக்கலாமா? மற்றவங்களை விட ஆயிஷா நாய்க்கு ரசூலுல்லாவுடைய மனைவிமாருக்கு கூடுதல் சட்டம் இருக்குது. அவங்க ஹிஜாபுக்கு பின்னாடி இருந்து தான் நம்மளோட உரையாடலை நடத்தணும். எதையும் கேட்குறதா இருந்தால் என்ன செய்யணும், மின்வராய் ஹிஜாபின், ஹிஜாபுக்கு அப்பால் இருந்து கேளுங்கள்னு எல்லாம் கட்டளை எடுக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது ரசூலுல்லாவுக்கு பிறகு ஒரு இளைஞர், வாட்டசாட்டமான இளைஞர் வந்து ஆயிஷா நாய்கிட்ட டைரெக்டாக உள்ள வரைக்கும் வந்துடுவாராம். என்னங்க இது, இப்படி ஒரு ஆள் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகிறாரு, என்ன செய்கிறீங்க என்று கேட்ட உடனே ஆயிஷா நாய் சொல்லுவாங்களாம், அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட உங்களுக்கு அழகான முன்மாதிரி இல்லையா? ஆயிஷா நாய் சொல்லுவாங்களாம், அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட என்ன இதுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறத? என்னங்க அழகான முன்மாதிரி என்று கேட்டால், இந்த மாதிரி சாலிம் விஷயமாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, பால் கொடுக்க சொன்னாங்களே, அதனால் வந்து அவங்க பால் கொடுத்தவொன்னே தாய் ஆயிட்டாங்கல்ல, அது உங்களுக்கு பத்தாதா? அந்த முன்மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த இளைஞர் எனக்கு வீட்டுக்கு வர்றார் என்று சொன்னால், இந்த இளைஞருக்கு ஆயிஷா நாய்க்கு பால் கொடுக்க இயலாது. ஏன்னா அவங்க குழந்தை பெறலை. ஆயிஷா நாய்க்கு பால் கொடுக்க முடியாது. அப்போ இந்த குழந்தைக்கு தாயை ஆவணம்னா என்ன செய்யணும், ஆயிஷா நாயுடைய அக்கா பிள்ளைங்க, தங்கச்சி பிள்ளைங்க இருப்பாங்கள்ல, அங்கே அனுப்பிவிடுவாங்களாம். நீ போய் எங்கள் அக்கா மகள்கிட்ட போய், என் தங்கச்சி மகள்கிட்ட போய், எங்கள் அண்ணன் மகள்கிட்ட போய் பால் குடிச்சிட்டு வந்துரு. பால் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா எனக்கு என்ன ஆயிடுவ, நீ வந்து மகரம் ஆயிடுவ என்ற அடிப்படையில் தான் நான் வீட்டுக்குள்ளே அவர் அனுமதிச்சேங்கிறாங்க. இப்படி அனுமதிச்சிருப்பாங்களா? அதை சாலிம் விஷயத்தையும் சொல்லிவிட்டு உம்மஹாத்துல் முமினீனையும் கேவலப்படுத்துகிறாங்க. ஹதீஸ் முஸ்லீமில் இருக்கிற ஹதீஸ் இருக்கிறது. மற்ற மனைமாரெலாம் அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. போய் ஆயிஷா நாய்கிட்ட, இது ஆயிஷா நாய்கிட்ட அப்ஜெக்ஷன் பண்ணி அதை வந்து ஆயிஷா நாய் வந்து மறுப்பு கொடுத்தாங்கன்னு வருது. அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலை, இது பொய்ன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஆயிஷா நாய் போய் சொல்கிறாங்களாம், ஒல்லாஹி மானராஹாதா இல்லா ருஹ்சத்தன் அரஹசஹாலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சாலிமின் ஹாசா, இது சாலிமுக்கு மட்டும்தான் ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க, நீ செஞ்சிடாத என்று நபிமார்கள்லாம் ரசூலுல்லாவுடைய மனைவிமாரெலாம் போய் அப்ஜெக்ஷன் பண்ணாங்க. ஆனால் அவங்க கேட்கலையா. ஆயிஷா நாய் நினைச்சாங்க, என் வீட்டில் வந்து இப்போ அந்த இளைஞர் வந்து போக தான் இருந்தாராம். அப்படி வந்து போயிட்டு இருந்தால் இன்றைய சமுதாயத்தில் உள்ளவங்க விட்டுட்டு இருப்பாங்களா இதை? அப்போ ரசூலுல்லாவுடைய மனைவிமாருக்கு எப்படிப்பட்ட ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தை மீறி என்ன செய்கிறாங்க, அண்ணன் பிள்ளை அது பால் குடித்தல் என்பது வந்துங்க ஆயிஷா நாயுடைய ரைட்டில் உள்ளதா? ஆயிஷா நாய் தான் ஒரு பிள்ளைக்கு பால் கொடுக்கலாம். என் அண்ணன் மகள்கிட்ட போய் பால் குடின்னு சொல்வதற்கு அதை தீர்மானிக்கிற அவங்கள தீர்மானிப்பாங்க. இவங்க அனுப்பிவிடுவாங்களாம், அண்ணன் மகள்கிட்ட போ, என் தங்கச்சி மகள்கிட்ட போய் பால் குடிச்சிட்டு வா, நீ பால் குடித்தவொன்னே அவள் அம்மா ஆயிடுவா, அவள் அம்மா ஆகிட்டா நான் பாட்டி ஆயிடுவேன். என் தங்கச்சி மகள்கிட்ட நீ பால் குடிச்சின்னு சொன்னால் என் தங்கச்சி வந்து நீ வந்து அவளுக்கு பிள்ளை ஆயிடுவ, அவளுக்கு பிள்ளை ஆகிட்டான்னா என் தங்கச்சிக்கு நீ பேரன் ஆயிடுவேன், நான் எனக்கும் பேரன் ஆயிடுவேன். இப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, ஆயிஷா நாயி அவரை வந்து வீட்டுக்குள்ளே அனுமதித்தார்கள்னு அந்த மாதிரி சம்பவம் நடந்தால் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாவுடைய மனைவிமாரெலாம் வந்து இந்த சம்பவத்தை மறுத்ததாக சொல்லாமல், சாலிமுடைய விஷயம் அவருக்கு மட்டும் உள்ள காசு எல்லாத்துக்கும் உள்ளது இல்லைன்னு சொன்னார்கள்னு சொல்லி அப்படியும் வேற எழுதி வச்சுருக்காங்க. இதுதான் காசா? அடே காசுன்னு அல்லாஹ்வுடைய ரசூல் இதை சொல்லணும். அந்த மாதிரி சாலிமுக்கு நடந்தது பொய்ன்னு நம்ம சொல்கிறோம். இன்னும் சொல்ல போனால் 7வது சூறாவில் 28வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால், ஒய்தா ஃபாலு ஃபாஹிஷத்தன், அவர்கள் அருவருக்கத்தக்க செயலை செய்யும் பொழுது, அருவருக்கத்தக்கனா என்ன, மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்ட ஒன்றை செய்வது, அதான் அருவருக்கத்தக்கது. இப்போ ஒரு அந்நிய பெண்ணுடைய மார்பகத்தை பார்ப்பது, பிடிப்பது, தொடுவது, பால் குடிப்பது எல்லாமே மார்க்க தடுக்கப்பட்டது தானே. மனைவியாக இருந்தால் அது ஓகே, பித்த பிள்ளையாக இருந்தால் குழந்தைக்கு சட்டம் கிடையாது.
அது இல்லாததாக இருக்குமே. ஆனால் இது வந்து மார்க்கப்படி என்னது, அருவருக்கத்தக்கது தான். அப்போ இதா ஃபாலு ஃபாஹிஷத்தன், இந்த காஃபிர்கள் வந்து ஃபாஹிஷான காரியத்தை செய்யும் பொழுது காலு சொல்கிறார்கள், வஜதனா அலைஹ ஆபானா, எங்கள் முன்னோர்கள் இப்படித்தான் செய்ய கண்டோம், ஒல்லாஹு அமரனா பிகா, அல்லாஹ் தான் இப்படி கட்டளையிட்டான் என்று அவர்கள் சொல்வார்கள். அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான், குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், இன்னல்லாஹ் லா யஅமுரு பில் ஃபஹ்ஷாயி, அருவருப்பானதை வந்து அசிங்கத்தை அல்லாஹ் கட்டளையிட மாட்டான். அது தக்குலூன் அலல்லாஹி மாலா தாலமூன், அறியாத ஒன்றை அல்லாஹ் பேரில் இப்படி இட்டுக்கட்டி சொல்கிறீங்களா என்று கேட்க சொல்கிறான். அப்போ ஃபாஹிஷான விஷயங்களை அல்லாஹ் ஏவ மாட்டான். இது ஃபாஹிஷான விஷயம். ஒரு இளைஞனை போய் ஒரு அந்நிய பெண்ணாக இருக்கிறவங்கள்ட்ட போய் பால் குடி என்று சொல்வது வந்து அவங்களுடைய பார்க்கக்கூடாதை பார்ப்பது, தொடக்கூடாதை தொடுவது எல்லாமே அதில் வந்து விடுகிறது. அதெல்லாம் செய்வதை வந்து அவருக்கு மட்டும் காசாக்கணும்னா அப்படி விபச்சாரத்துக்கு எல்லாம் சொல்லும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால், விபச்சாரம் செய்யாதீர்கள்னு நமக்கு எல்லாம் கட்டளையிடலை. எப்படி போடுறான், வலா தக்ரபு ஜினா, விபச்சாரத்தை நெருங்காதீங்கன்னு தான் கட்டளையிடுறான். நெருங்குறதுனாலே தான் நெருங்குறது. விபச்சாரத்தை நெருங்காதீர்கள்னு நல்லா கட்டளையிடுறான். நீ மட்டும் நெருங்கிக்க, விபச்சாரத்தை நெருங்கக்கூடாது, நீ மட்டும் நெருங்கிக்க. இப்படியா காசு வருங்கிறீங்க? காசுங்கிறது அசிங்கத்திலையா, அருவருக்கத்தக்க ஹராமுலையா காசு வரும்? 4 காலத்துக்கு பதிலாக 8 காலத்து தொழுதாங்கன்னா அது காசு வரும். அப்போ 4 கல்யாணத்துக்கு பதிலாக 8 கல்யாணம் பண்ணால் அது கல்யாணம் மட்டும் வந்துடுது, காசு ஆயிரும். அது மாதிரி வந்து தஹஜ்ஜத் தொழுகை வந்து அவங்களுக்கு மட்டும் உள்ளதுன்னா அது காசு ஆயிரும். நோன்பு வந்து 24 ஹவர்ஸ் நோன்பு வச்சாங்கன்னா அது வந்து காசுன்னு சொல்லிடலாம். இதில் என்னப்பா அப்படி என்ன தேவை இருக்குது? அல்ல தான் கட்டளை இட்டானே, இது வேணான்ட்டானே, பெத்தா தான் பிள்ளை இல்லாட்டி இல்லைன்ட்டானே, அதில் போய்கிட்டு இருக்க வேண்டியதானே. அதனால தானே நம்ம ஜைனபையே வந்துக்கிட்டு வளர்ப்பு மகள்னு சொல்கிறத உடனே கல்யாணம் பண்ணி கொடுக்குறான், அந்த டாப்பிக்கு இடமில்லைண்டு. அப்படியான ஒரு விஷயத்தில் என்ன அப்படி தேவை வந்துருச்சு? மார்க்கத்தில் இல்லைன்னா இல்லைன்ட்டு போயிட வேண்டியதானே. இவர் என்னத்துக்காக வேண்டி பால் குடிச்சு நாங்கள் போகணும்? அதுபோக நினச்ச நேரத்துலாம் பால் உண்டாயிருமா? பால் குடிக்க சொன்னார் ரசூலுல்லாஹ் சொல்லும்போது, அப்போ அந்த பெண்ணுக்கு கை குழந்தை இருந்துச்சா, இருக்குமா? அது நினச்ச நேரத்தில் பால் கொடுத்துற இயலுமா? அப்போ தானே பால் கொடுக்க முடியும். பல விஷயம் இருக்குது. அதுக்கு அந்த மாதிரி கேள்விக்கு நம்ம போக வேணாம். அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க, இதிலிருந்து குழந்தை இருந்ததாக அறிந்து கொள்ள முடியும்னு நினைத்தா உணர்வாங்க. அது வேண்டியில் நமக்கு. இது அருவருக்கத்தக்கதா இல்லையா? இது கணவன் மனைவிக்கு மட்டுமே உள்ளதை தவிர மற்றவங்களுக்கு இது அருவருக்கத்தக்கதா இல்லையா? அருவருக்கத்தக்க ஒன்றை வந்து செய்யுமாறு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்களா? அப்போ சாலிமு போனது உத்தரவுடைய எல்லாமே கட்டுக்கதை, பொய் அப்படின்னு சொன்னால் அது காசுன்னு சொல்லி இவங்க தங்களுக்கு இந்த ஃபத்வா கொடுக்க வேண்டி வந்துருமேன்னு பயந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க, காசுன்றாங்க தப்பிக்கிறதுக்கு. அடுத்து என்ன செய்கிறான்னு கேட்டால், காசுங்கிறதுக்கு பதிலாக இன்னொரு ஆள் சொல்கிறாரு. அதாவது காலி இவர் ஒரு பெரிய மேதை, சாதாரண ஆள் கிடையாது. ஆனால் அவரையும் சொல்ல வைக்குது. இந்த ஹதீஸை நியாயப்படுத்துறதுக்காக அவர் என்ன செய்கிறாருன்னா, இல்லை அல்லஹா, அந்த பெண்மணி அதாவது சஹலா அவர்கள், ஹலபத்துஹு, அவருக்காக பாலை கறந்து, சும்மா ஷரிபஹு, பிறகு அவர் குடித்தார், மின் கைரி ஐய முச சதியகா, அவருடைய மார்பகத்தை தொடாமலேயே நெஞ்சாரு தொடவில்லை. ஒலா இல்தக்கத்து பஷரத்தாகுமா, 2 பேருடைய உடம்பும் ஒட்டவே இல்லை, கறந்து ஒரு டம்ளரில் கொடுத்தாங்க, அதை தான் குடித்தார். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே பால் கொடுக்க சொன்னாங்களே, கறந்து தான் கொடுக்க சொன்னாங்கன்னு என்ன செய்கிறாரு? ஏன்னு கேட்டால், நீ செய்வியான்னு கேட்டால் அதுக்கு பதில் நாங்கள் செய்ய மாட்டோம். ஏன்னு கேட்டால் கறந்து தானே கொடுத்துருக்குறாங்க, இதில் என்ன பஞ்சாயத்து இருக்குது? அந்நியா எதுக்கு ஏக்க, நீ தான் புல்லேண்டு ஆக போகும்போது எனக்கு கறந்து ஏன் கொடுக்கணும்? சரி, அந்த ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை வந்து பால் கொடுங்குறாங்கல்ல, அருளைங்கிற வார்த்தை, அது கறந்து குடிக்கிறதுக்கு சொல்ல முடியுமா? மார்பகத்தில் வாய் வைத்து குடிக்கிறதுக்குள்ள வார்த்தையா? அந்த வார்த்தைக்கு எதான் அர்த்தம்? வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தாயிடமிருந்து பால் குடிக்கிறது என்பதற்கு அல்லாஹ் பயன்படுத்துகிற, குரானில் ஹதீஸில் பயன்படுத்துகிற வார்த்தை ரலாத்துங்கிற வார்த்தை. ரலாத் என்பது கறந்து குடிக்கிறதுக்கு பேர் கிடையாது. கறக்காமல் அந்த தாயுடைய மடியில் இருந்து நேரடியாக குடிக்கிறதுக்கு பேர் தான் ரலாத்துங்கிறது. அந்த ஹதீஸுடைய வாசம் இவ்வளோ தெளிவாக இருக்கும் பொழுது இவர் என்ன செய்கிறாரு, இது எப்படியா நியாயப்படுத்த, ஹதீஸு எவனை எட்டு கட்டிட்டான் போயான்னு தள்ளி விட்டு போகாமல் இதை போய் முட்டு கொடுக்க வேண்டிய ரசூலுல்லாவை கேவலப்படுத்துது, சாலிமை கேவலப்படுத்துது நல்லா தெரிஞ்சுக்கிட்ட, இது அவங்க கேவலப்பட்டாலும் பரவாயில்லை, நம்ம இதை எப்படியா சரின்னு சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு அதில் தப்பிச்சுக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, கறந்து கொடுத்தாங்கங்கிறாங்க. சரி, நான் கேட்குறேன், அதுதான் உங்களுடைய சட்டமாக இருந்தால் கறந்து குடித்தால் தாய் பிள்ளை உறவு வருமா? கறந்து கொடுத்தா தாய் பிள்ளை உறவு வருமா? அப்படியே பார்த்தா கொடுப்பீங்களா? நீங்கள் ஒரு இளைஞன் இருக்கிறான், அவன் ஒரு பெண்ணோட வந்து நெருக்கமாக இருக்க விரும்புகிறான்.
அவள் கை குழந்தை பெற்று பால் வரக்கூடியவளாக இருக்கிறாள். அவன் அஜத்தில் போய் கேட்குறான், நான் அடிக்கிற அந்த அம்மாவை போய் பார்க்கணும், பிரியப்படுறேன், அவங்கள அம்மா மாதிரி நான் நினைக்கிறேன்னு கேட்குறான். அப்போ நீ என்ன செய்ய, அவங்கள்ட்ட போய் ஒரு டம்ளர் பாலை கறந்து நீ குடிச்சிட்டு அப்புறமேல எப்போம்மா நீ அம்மா மாதிரி உள்ளவோ வந்து என்ன செஞ்சுக்கணும், தப்பு இல்லை அப்படின்னு ஃபத்வா கொடுப்பியா? நீ கறந்து குடித்தால் அது பால் ஊட்டுதலில் வராது, வாய் வைத்து குடித்தால்தான் பால் ஊட்டுவதில் வரும். அப்போ கறந்து கொடுத்தார்கள், இதுவும் தப்பிக்கிறதுக்குள்ளது. நீ செய்வியான்னு கேட்டால் அது கறந்தானே கொடுத்தாங்கன்னா நான் வேணா கறந்து கொடுக்குறேன், நான் வேணா கறந்து கொடுக்குறேன் அப்படின்னு வந்து கறந்து கொடுப்பதில் எப்படி தாய் பிள்ளைங்கிற உறவு வரும்? மாட்டுலேருந்து கறந்து குடிக்கிற மாடு அம்மாவை போயிடுமா? அப்போ கறந்து குடித்தல்ங்கிறதுக்கு தான் அந்த ரலாத்துடைய சட்டமா? அப்போ இது ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இப்படிலாம் சமாளிக்கிறாங்க, இப்படிலாம் ஹாஸ்ன்னு சமாளிக்கிறாங்க, கறந்து குடிச்சான்னு சமாளிக்கிறாங்க. இது அப்பட்டமான பொய். இந்த மாதிரி ஒரு ஆயிஷா நாயகியும் அப்படி எவனையும் உள்ள விடவே இல்லை, அதுவும் பொய். ஒரு இளைஞன் வந்து போய் கொண்டிருந்தான்னு சொல்கிறீங்களா, அது எவ்வளோ பெரிய அப்பாண்டான். ஆயிஷா நாயுடைய அந்த கற்பை அல்லாவே குரான் மூலமாக பரிசுத்தப்படுத்தி இருக்கிறான். நீங்கள் கட்டுக்கதைகள் மூலமாக கேவலப்படுத்துறீங்க. இந்த கட்டுக்கதையை சொல்லி ஆயிஷா நாய் என்ன செய்கிறீங்க, ஒரு இளைஞன் ஆயிஷா நாய்கிட்ட வந்துட்டு போயிட்டு இருப்பான்னு அது என்னென்று பொறுத்தன் உலகத்தில் எடுத்துக்கிடுவான். எதிரிகள்லாம் கண்குத்திப்பாமா பார்த்துக்கிட்டு இருந்தான்ல, அவன்கிட்ட போய் இதை சொன்னால் ஏற்றுக்குருவானா? ஏன்ப்பா வரான், அது என்ன பால் குடிச்சிட்டாங்கம்மா, அது வேறையா, போகிறதே தப்புங்கிற பால் வேற குடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்ல மாட்டானா? அது இன்னும் கொஞ்சம் மோசமாக உள்ள போவோம் அது. அப்போ இது ஆயிஷா நாய் மேலேயும் அவதூற சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்லாம் இதை ஏற்றுக்கிட்டு இருந்தாங்களாம். அதை விட ஒரு ஹதீஸ், இந்த முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், அந்த ஹதீஸ் அறிவிக்கிறவர், இந்த சாலிம்ல ஹதீஸை நான் கேட்ட உடனே பயந்துக்கிட்டு ஒரு வருஷம் நான் யாருக்கு அறிவிக்காமல் இருந்தேன். எதுக்கு நீ பயந்த? ஒரு வருஷம் வந்து அறிவிக்காமல் இருந்து அறிவிக்கிறான். ஒரு ஹதீஸை ஒரு வருஷமாக இதை அறிவிக்கல அடிச்சு போடுவாங்களே அப்படின்னு பயப்படுறாருன்னா என்ன அர்த்தம்? தப்பு பொய்ன்னு தெரியுது, நல்லா பொய்ன்னு வழங்குது அவருக்கு. ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் அது அறிவிச்சேன்னு வேறு வருது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில். அப்போ அதனால் என்னன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்வுடைய தனிச்சட்டம் என்ற அதுக்குள்ளே ஒளியை பார்க்குறாங்க. இது தனிச்சட்டம் கிடையாது, அசிங்கத்துக்கு தனிச்சட்டம் கிடையாது, ஆபாசத்துக்கு தனிச்சட்டம் கிடையாது. தனிச்சட்டம் என்றால் அது அல்லாஹ் ரசூலை தான் சொல்லணும், நீங்கள் சொல்லக்கூடாது. அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ் சொல்லிட்டு குர்ஆனில் அல்லாஹ் என்ன செய்யட்டேன், இந்த மாதிரி பாலூட்டக்கூடாது, இந்த மாதிரி ஒரு வளர்த்த பிள்ளையாக இருந்தால் மட்டுமே தவிர, அல்லது சாலிமுக்கு தவிர என்று அல்லாஹ் ரசூலை சொன்னார்கள் என்று சொன்னால் தான் அது ஹாஸாகும். அப்படி இல்லாமல் அல்லாஹ் ரசூலும் பொதுவாக சொல்கிற விஷயத்தை வந்து அவருக்கு மட்டும் ஹாஸுன்னு சொல்லி சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களை சொன்னாலும் சரி தான் அது நிற்காது. மனைவிமார் மேலேயும் போய் சொல்கிறாங்க, அதுவும் போய் நம்ம மொத்தமாக அம்புட்டையும் பொய்ங்கிறோம். நம்ம எதை பொய்ங்கிறோம்? ஆயிஷா நாயகி வந்து ஒரு இளைஞனை வீட்டுக்கு வரப்போ இருந்தாங்கன்னு சொன்னது பொய். யாரெல்லாம் தன் வீட்டுக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களையெல்லாம் தன்னுடைய சகோதரியுடைய மகள்கிட்ட போய் பால் குடிக்க சொல்வார்கள்னு சொல்கிறீங்களே, அது அதை விட ஒரு பொய். அதை வைத்து கொண்டு மற்ற மனைவிமார்கள்லாம் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணும்போது ரசூலுல்லாஹ்ட்ட அழகான முன்மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சாலிமுடைய ஹதீஸை எடுத்து காட்டினாங்கன்னு சொல்கிறீங்களே, அது அதை விட ஒரு பொய். அப்போ இந்த பாலூட்டுதல் சம்பந்தமாக வரக்கூடிய டோட்டல் ஒரு 100 ஹதீஸ் வருது இதில். இந்த மாதிரி 100 பொய். 100 ஒரு செய்தி தானே சொல்லுது. 100 என்ன செய்து பொண்ணு ஆயிஷா நாயகி கொடுத்தாங்கன்னு வருது, இல்லாட்டி சாலிம் கொடுத்தாங்க வருது. எல்லாமே ஆபாசம். ஆபாசத்தை ரசூலுல்லாஹ் சட்டமாக்கினார்கள்னு வருது. சட்டமாக்கிட்டார்கள்னு உங்களுக்கு சொல்ல முடியலை. அதுக்காக 2 போர்வையை போத்துறீங்க. ஒன்று வந்து அது ரசூலுல்லாஹ் சாலிமு கொடுத்தது பிரத்யேக சில, அதை மற்றவங்க செய்யக்கூடாதுங்கிறீங்க. மற்றவங்க செய்யக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆயிஷா நாயகி அது மற்றவங்களுக்கு உள்ளதான்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? இப்போ மற்றவங்களுக்கு கிடையாதுன்னு நீங்கள் சொல்ல வர்றீங்க. ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க இல்லை மற்றவங்களுக்கு உள்ளதான், எனக்கும் உள்ளதான், அது பொதுவுதாங்கிறாங்க. அப்போ இது போல் நீங்கள் ஒளியறதுக்கு சொல்கிற நல்ல வழங்குதா இல்லையா? இது ஒரு விஷயமாச்சா? இப்படிலாம் என்ன செய்கிறாங்க, இப்படிலாம் ஹாஸை வரக்கூடாது. அதே மாதிரி வந்து இன்னொரு ஹாஸை பாருங்கள். ஏன்னா எதுக்குன்னா இந்த ஹாஸுன்ற உடனே இந்த மாதிரி பொய்யான செய்திகளை எல்லாம் முட்டு கொடுப்பதற்கு ஹாஸுங்கிற பொருளை போத்தாதீங்க. பொய்னா பொய்யின்றுங்க, இல்லை பதில் இருந்தால் பதில் சொல்லுங்கள். அடுத்து என்னென்னு கேட்டால், இந்த உம்மு ஹராம்னு ஒரு அம்மா இருந்தாங்க. உம்மு ஹராம் யாருன்னு கேட்டால் அவங்க வந்து அனஸ் ரலியல்லாஹுடைய சின்னம்மாவோ பெரியம்மாவோ அம்மாவுடைய சகோதரி உம்மு ஹராம். அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க குபாங்கிற அந்த மஸ்ஜிதை குபாங்கிறாங்களே, குபா பள்ளிவாசலுங்கிறாங்கல்ல, ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்த உடனே அங்கே தான் முதல் தங்குனாங்க. அங்கே ஒரு பள்ளியை கட்டினாங்க. அதுக்கு பிறகு தான் மதீனாவுக்குள்ளே நுழைஞ்சாங்க. மதீனாவுடைய எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் தான் குபா இருக்கிறது. அந்த இப்போ மதீனாவுக்குள்ளே சேர்ந்துருக்கலாம், அன்றைக்கி எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் இருந்தது. அப்போ அந்த குபாவில் தான் அந்த அவங்க தங்கியிருக்கிறாங்க.
இவங்கள பார்க்கறதுக்காக வேண்டிய ரசூல்லா என்ன செய்வாங்களாம், அங்கே அடிக்கடி போவாங்களாம். உம்மு ஹராமுடைய வீட்டுக்கு போவாங்களாம். போய் என்ன செய்வாங்களாம் கேட்டால், தகல அலிஹா யோமன் பாருங்கள், ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போனார்கள். அத்தாமத்துஹூ, அந்த அம்மா சாப்பாடு கொடுத்தார்கள். ஓ ஜாலத்து தஃப்லி ரசஹூ, ரசூல்லாவுடைய தலையில் அவர்கள் பேன் பார்த்தார்கள். இப்போ நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போட்டு தூங்கினார்கள் அப்படின்னு வருது. ஒரு அந்நிய பெண்ணாக இருக்கிறவங்க வீட்டுக்கு ரசூல்லா போனாங்க, அவங்க வந்து தலையில் பேன் பார்த்தாங்கன்னு புகாரில் 7001வது ஹதீஸில் வருகிறது. அப்போ இது சரியா, இது எப்படி பொய் தானப்பா, இப்படி ரசூல்லா செய்வாங்களா அப்படின்னு கேட்டால் இது காசுங்கிறாங்க. கேட்டால் என்ன செய்கிறாங்க, ரசூல்லாவுக்கு மட்டும் காசு. அப்போ ரசூல்லாவுக்கு மட்டும் காசுன்னு சொன்னால் இப்போ ரசூல்லா யார் வீட்டுக்கு வேணாலும் போகலாமா? எங்கே வேணாலும் போகலாம். ரசூல்லாவுக்கு மட்டும் இந்த ரசூல்லாவில் கூடுதல் பேணுதலாக இருக்கணும். ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் அதில் பேணுதலாக இருக்கிற ஆளுக்கு யார்? ரசூல்லா கூடுதலாக இருக்கணும். கூடுதல் ரசூல்லா வந்து மதுபானம் அருந்தாதுன்னு சொல்லிவிட்டு ரசூல்லா மட்டும் அருந்தினார்கள், அது கூடுதல், அது வந்து அவங்களுக்கு மட்டும் காசுன்னா ஒத்துக்குருவியா நீ? அது எப்படிப்பா கூடாத ஒன்றை எப்படி ரசூல்லா செய்வாங்க? கூடாத ஒன்றை செய்யக்கூடாதுங்கிறதான கல்யாணத்தையே லிமிட் இல்லாமல் வேண்டாம் அனுமதிக்கிறான்ல, கல்யாணமாக பண்ணு. அப்போ இவங்க அந்நிய பெண் வீட்டில் போனாங்க, பெண் பார்த்தாங்கன்னா ஒரு பெண்ணு வந்து அந்நிய பெண் வந்து தலையில் தொடுவதுன்னா அது எவ்வளோ நெருக்கமாக இருக்கணும் இப்படின்னு அந்த ஹதீஸில் வருது. அதே மாதிரி புகாரில் 2878வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், தகல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா இப்னத்தி மில்ஹான், மில்ஹானுடைய மகள் அதான் உம்மு ஹராம், அவங்க வீட்டுக்கு ரசூலுல்லா போவார்கள். ஃபத்தகா இந்தஹா, அவரிடத்துல போய் சாய்ந்து கொள்வார்கள். அவர் இப்படி சாஞ்சிக்கிடுவாங்களாம். இதை யாரை பார்த்த மாதிரி இவர் பார்க்காத ஒரு ஆள் தான் அறிவிக்கிறார். இந்த மாதிரி ஹதீஸ் அது தொடர்பாக வருது. இதே விஷயம் முஸ்லீமில் வரும்போது என்ன செய்யறன்னு கேட்டால், இப்போ வலா ரசஹு இந்தஹா, தனது தலையை அவரிடத்தில் வைத்தார்கள். மடியில் தலை வச்சு படுப்பாங்கன்ற அந்த மாதிரி வருது. வலா ரசஹு இந்தஹா, தலையை அங்கே கொண்டே வைத்தார்கள் என்று இருக்கிறது. முஸ்லீமில் இன்னொரு அறிவிப்பில் இருக்கிறது, நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒமன் கரீபம் மின்னி, ரசூல்லா எனக்கு ரொம்ப கிட்டத்தில் எனக்கு பக்கத்தில் வந்து தூங்கினார்கள் அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் வச்சுக்கிட்டு என்னப்பா இப்படி ரசூல்லா செய்வாங்களா, இது பொய், ஒன்று இது சரின்னு நினைத்தாயானால் இது மார்க்கத்தில் தப்பு இல்லைன்னு சொல்லு. நம்மளை என்ன செய்யலாம், ஒரு முக்கியமான மேல் நமக்கு ஒரு பெண் மேலே விருப்பம் இருந்துச்சுன்னு சொன்னால், ஒரு சகோதரி மாதிரி நம்ம நினைத்துக்கிட்டோம்னு சொன்னால் அங்கே போய் படுக்கலாம், அங்கே போய் பேன் பார்க்கலாம், அவங்க மடியில் தூங்கலாம், கிட்டத்தில் போய் தூங்கலான்னு சொல்லு. தூங்க முடியாது. இப்போ ரசூல்லாவை செஞ்சாங்கன்னு வந்திருக்கப்போ முன்மாதிரி தானான்னு கேட்டால் இது ஹாஸுங்கிறாங்க. இதா ஹாஸு? இதாங்க மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதாங்க ஹாஸாகவும். ரசூல்லாவுக்கு தொழுகை, நோன்பு, மற்ற வணக்கங்களில் நிறைய ஹாஸு இருக்குது. இதை போய் ஹாஸுன்னு எதை வச்சு சொல்கிறீங்க? நீ ஹாஸுன்னா ரசூல்லா நினைஞ்சிருக்கானே உடனே தெளிவுபடுத்திடுவாங்க. மஸ்ஜித் நபவியில் ஏத்துக்காஃப் இருக்கிறாங்க, இரவு நேரத்தில் மனைவி வந்து பார்த்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்ன செய்தி, சாப்பிட்டீங்களா குண்டியலான்னு கேட்பாங்கல்ல, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பேசிக்கிட்டு வாசலில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, 2 பேர் கடந்து போகிறாங்க. அப்போ ரசூல் என்ன செய்வாங்க, 2 பேரையும் கூப்பிடுவாங்க, வாங்க நான் என் மனைவிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், சஃபியாட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன், எதுக்கு இதை எங்கள்கிட்ட சொல்கிறேன்னு அவங்க கேட்பாங்க. இன்ன சைத்தான எஜிரி மினல் இன்சானி மஜரத் தமி, சைத்தான் ரத்தம் ஓடுற நாளங்களெல்லாம் சைத்தான் ஓடிக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் போயிட்டு என்ன நினச்சிட்டு போவீங்க, யாரோ ஒரு பொம்பளிட்ட ரசூல்லா பேசுகிறாங்க நினைப்பீங்கல்ல, அதுக்கு தான் சொல்கிறேங்கிறாங்க. அப்போ சும்மா போனால கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க, அதை என் மனைவிங்கிறாங்க. அப்போ ரசூல்லாவுடைய தன்மை என்ன, மனைவிட்ட பேசினால் கூட அது டவுட் எவனுக்காவது வரும்னு நினச்சாங்கன்னா, இங்கே வா கூப்பிட விட்டு என் மனைவிட்ட பேசிக்கிட்டு சபையாட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்களே. அப்போ உம்மு ஹராம் வீட்டு போகும்போது மக்களையெல்லாம் கூப்பிட்டு என்ன தப்பாக நினச்சிடாது, நான் போகிறேன்னு நினச்சிடாதீங்க, இது நமக்கு மட்டும் உள்ள ஹாஸான விஷயம் அப்படின்னால எனக்கு மகரமான உறவு என்னத்தையா ஒன்று சொல்லியிருப்பாங்கள்ல ரசூல்லா. சந்தேகத்தினுடைய சாயல் வந்துட்டால் கூட கூப்பிட்டு டெக்ளேர் பண்ணி விளக்கம் சொல்கிற ஆள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சர்வசாதாரணமாக இதுக்குன்னு குபாவுக்கு போவாங்களாம், தங்குவாங்களாம், அங்கே போய் படுத்துக்குருவாங்களாம், பேன் பார்ப்பாங்களாம், சாய்ந்து கொள்வார்களாம், தலையை வைப்பாங்களாம். இதெல்லாம் என்ன ரசூல்லாவை கேவலப்படுத்துறதுக்கு எவனோ எழுதுமான்னு உங்களுக்கு தெரியலை. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த கண்ணியம் உள்ளத்தில் இருக்குமானால் பளிச்சுன்னு தெரியுது, பொய்ன்னு தெரியுது. இது ரசூல்லா அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அழகான முன்மாதிரி இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த முன்மாதிரிக்கு மாற்றமாக இருக்குது. இந்த மாதிரி ஹதீஸை கேட்டோம்னா இது நீங்கள் என்ன முடிவுக்கு வரணும், இது பொய். ரசூல்லாவை கொண்டு ஒரு கேரக்டர் அல்லாஹ் சொல்லி காட்டினான். இன்னக்கலா அலா ஹுலுகின் அலீம், மகத்தான நற்குணத்தில் இருக்கிறாய் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது மகத்தான நற்குணமா? அதாவது மனைவி இல்லாத அந்நியர்கள் விஷயத்தில் எப்படின்னு, குல்லில் மூமினீன யகுல்லூ மின் அபுசாரிஹிம், பார்வையை தாழ்த்தி கொள்ளணும்னு அல்லாஹ் சொல்கிறான். மனைவிமார்களை தவிர என்ன செய்யணும், பார்வையை தாழ்த்தி கொள்ளணுங்கிறான். அந்த கட்டளை ரசூலுல்லாவுக்கும் உள்ளது தான்.
அவங்க எப்படி இதை செஞ்சுருப்பாங்க. அதனால் இது குர்ஆன் ரசூலுல்லாவை எப்படி நமக்கு இப்போ சித்தரித்து காட்டுகிறதோ அதுக்கு மாற்றமாக இது இருக்கிறது பொய்ன்னு சொல்ல வேண்டியதானே. பொய்ன்னு சொல்லாமல் மெய்யும்பாங்க. மெய்யின்னா என்னடா பதில்? இப்போ ரசூலுல்லா வந்து கேரக்டர் டேமேஜ் ஆகுத அதுக்கு என்றால் அது அவங்களுக்கு ஹாஸ்ன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் டேமேஜ் ஆக பார்க்குறாங்க. இது ஹாஸ்ன்னு சொன்னால் டேமேஜ் ஆகுறத அதை வந்து நீக்கிடுமா? டேமேஜ் இன்னும் ஆகுமா? இன்னும் டேமேஜ் ஆகும். ஹாஸ் ஆகும். அவருக்கு வசதியாக சட்டம் போட்டுக்குருவாரா? அப்படி தானே வரேன். அவர் வசதியாக என்ன செய்வார்? ஹராமானதையெல்லாம் கூட அவருக்கு மட்டும் ஹலால் ஆக்கிடுவார். ஒரு ஜாலியாக இருக்கிற விஷயத்தில் அவர் தனக்கு சாத்தனை அப்படி சொல்ல மாட்டான். ரசூலுல்லாவுடைய கண்ணியத்தை காக்கிறதுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு மேலும் ரசூலுல்லாவை கேவலப்படுத்துகிறாங்க. இது அல்ல ஹாஸ். அதனால் ஹாஸுங்கிறது வந்து என்ன இருக்கணும்? அதுக்கு அதோடைய ஆதாரங்களை கூட நிறுவ வேண்டும் என்பதை விளங்கி கொள்ளணும். அடுத்ததாக நம்ம இதுவரைக்கும் போதும், ஹாஸ் சம்பந்தம் முடிந்து விட்டது. அடுத்ததாக நம்ம ஃபிக்குகளை உசூல் ஃபிக்குகளை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விதி என்னன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொற்கள் எப்படி நமக்கு ஆதாரமாக இருக்கிறதோ, செயல்கள் எப்படி ஆதாரமாக இருக்கிறதோ, அவங்க அங்கீகாரமும் ஒரு ஆதாரம். அதையும் தலீலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தை நம்ம அடுத்த வாரங்களில் எடுத்துக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.